சென்னை மாநகரின் முக்கிய பகுதிகளான அண்ணா சாலை, காமராஜர் சாலை, நுங்கம்பாக்கம், அடையாறு, மந்தவெளி உள்ளிட்ட இடங்களில் இரவு முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சாமுவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமுவேல். நேற்றிரவு முதல் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் இன்றும் 18 மாவட்டங்களில் மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆக சென்னையில் எந்தெந்த இடங்களில் எவ்வளவு மழை பதிவாகி இருக்கிறது என்பது குறித்த விவரம் இருக்கிறதா? பதிவு செய்யுங்கள். கனகதாரா, குறிப்பாக நேற்று இரவு முதலே அதாவது சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை மற்றும் அதிக கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை, அதே போல மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழையானது பெய்து வருகிறது. ஏனென்றால் தாழ்வான இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தோமானால் இந்த மழைநீரானது தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள் உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த மழையானது கடந்த வரும் 7 நாட்களுக்கு பெய்யும் என அதாவது வானிலை ஆராய்ச்சி மையம் முன்கூட்டியே அறிவிப்பு மற்றும் அதே போல எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள், அதே போல வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இந்த மழையானது பதிவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மழை பொறுத்தவரை அதாவது ஒரு சில இடங்களில் அதிக கனமழை, மற்ற இடங்களில் அது மிதமான மழையானது பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தாழ்விடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் முகாம்களில் அதாவது ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் செய்ய வேண்டும் எனவும் தற்பொழுது இந்த வானிலை ஆராய்ச்சி மையமானது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் கோயம்புத்தூர், நீலகிரி, அதே போல கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த மழையின் அளவானது அதிக அளவில் பதியக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாழ்விடங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வேண்டிய நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் சார்பில் அந்தந்த மாவட்டங்களுக்கு அறிவுரையானது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, சார், சாமுவேல், அடுத்த 2 நாட்களும் கூட கனமழை இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மண்டல வானிலை ஆய்வு மையம். ஆக வரும் நாட்களுக்கான தமிழகத்தினுடைய வானிலை நிலவரம் என்னவாக இருக்கும்? சென்னையினுடைய வானிலை நிலவரம் என்னவாக இருக்கும்? குறிப்பாக கடந்த சில தினங்களாகவே இந்த மழையானது பெய்யாமல் வெப்பத்தின் அளவானது அதிகரித்து காணப்பட்டது. சென்னையை பொறுத்தவரை அதாவது 100 டிகிரிக்கு மேலாக வெப்பம் பதிவாகியிருந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இந்த உஷ்ண காற்றுகளும் வீசப்பட்டு பொதுமக்கள் கடும் அவதிக்குள் உள்ளாகி வந்தனர். தற்பொழுது அதாவது அடுத்த 7 தினங்களுக்கு அதாவது 18ஆம் தேதி முதல் வருகின்ற 22ஆம் தேதி வரை இந்த மழையானது பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் இந்த மழையானது ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல இந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்தந்த கிராமங்கள், மாவட்டங்கள், மாவட்ட ஆட்சியரினுடைய அறிவுறுத்தலின் பேரில் இருக்கக்கூடிய மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு விழிப்புணர்வானது அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பாக ஏற்கனவே அதாவது வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவுறுத்தலின்படி தற்பொழுது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இந்த மழையின் அளவானது நேற்று இரவு முதல் தான் சென்னையில் கனமழை மற்றும் அதி கனமழையானது பதிவாகி வருகிறது. குறிப்பாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தாழ்வான பகுதிகளில் இந்த தண்ணீரின் அளவானது அதாவது சாலை ஓரங்களில் அதிக அளவு தேங்கி இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் அன்றாட பணிக்கு செல்லக்கூடிய காரியங்களும் மிகுந்த சிரமத்துக்குள் உள்ளாகி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த மழை காரணத்தினால் தற்பொழுது குளிர்ந்த சூழலானதும் ஏற்பட்டு வருகிறது. ஏனென்றால் அடுத்த 7 தினங்களுக்கு மழையானது பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இந்த மழை ஆங்காங்கே விட்டு பெய்யக்கூடும் என்றும், அதே போல வாகன ஓட்டிகள், அதே போல இந்த கோடை காலம் என்பதால் சுற்றுலா பயணிகள் வெகு தூரம் பயணிக்கக்கூடிய சூழலும் ஏற்படுகிறது. அனைவரும் பாதுகாப்பான முறையில் பயணிக்க வேண்டும் என்பது அந்தந்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக அறிவுறுத்தலானது விடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, மேலும் சாமுவேல், இன்று முதலமைச்சர் தலைமையில் தென்மேற்கு பருவமழை முன்னேற்பாடு குறித்த ஆலோசனை கூட்டமானது நிகழவிருக்கிறது. ஆக இந்த கோடை மழையினுடைய தாக்கம் எவ்வளவு நாட்கள் இருக்கும்? அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையும் தொடங்க இருக்கிறது. இதனால் வானிலை நிலவரத்தில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா? வங்கக்கடலில் ஏதேனும் தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா? விவரம் என்ன?
கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் அதாவது இன்று தலைமை செயலகத்திலிருந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் காணொலி காட்சி மூலமாக இந்த தென்மேற்கு பருவமழை தொடர்பான ஆலோசனை கூட்டங்களானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த மழை காலங்களில் அதாவது எந்தெந்த பகுதிகளில் பாதிப்புகளானது ஏற்படும் அந்த பகுதிகளில் முன்கூட்டியே கண்டறிந்து அந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை முகாம்களில் தங்க வைக்கவும் அதே போல பேரிடர் மேலாண்மை குழுக்களுக்கு தகவல் தெரிவித்து அதுக்கான உபகரணங்கள் தயார் நிலையில் வைக்கும்படியாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று தினம் அதாவது மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலமாக இந்த அதாவது ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த மழையானது வரும் 7 தினங்களுக்கானது பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 7 தினங்களுக்கு அதாவது ஒரு சில இடங்கள் அதிக கனமழை பெய்யவும் வாய்ப்பானது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதாவது அமைச்சர்களுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் அந்த பகுதி நேரடியாக கண்காணிக்கவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் மேலும் ஏற்படாத வண்ணம் மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகள் தமிழக அரசு ஏற்பாடானது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, தமிழகத்தில் கோடை மழையின் தாக்கம் எப்படி இருக்கும் வரும் நாட்களில் மற்றும் எதிர்வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழையினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்த வானிலை நிலவரத்தை முழுமையாக பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.